திமுக விஜய் அவர்களோட வளர்ச்சிய ஏத்துக்க முடியல. அது யாரா இருந்தாலும் சரி, எல்லா கட்சிக்காரங்களுக்குமே விஜய் அவர்களோட வளர்ச்சி, விஜய் அவர்களுக்கு கூடக்கூடிய இந்த கூட்டத்தை ஏத்துக்க முடியாம தான் இருக்காங்க. இது நிதர்சனமான உண்மை. ஆனா நாமக்கல்ல கூடியிருக்க கூட்டம், திருச்சியில கூடியிருக்க கூட்டம், நாகப்பட்டினத்துல கூடியிருக்க கூட்டம், அப்பெல்லாம் ஏன் இந்த தள்ளு முள்ளு வரல? கரூர்ல தள்ளு முள்ளு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? முட்டை ஏற்படுத்திருக்காங்கிறத நான் பதிவு பண்றேன். ஏன் அப்படின்னா, இப்ப இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கூட்டங்கள்லயுமே கூட்டங்கள் இருக்க செய்து சில இடங்கள்ல ஒரு சிலருக்கு மயக்கம், அந்த காலையில இருந்தே நின்னதுனால மயக்கத்தினால கூட மயங்கி விழுந்திருப்பாங்க. அது இல்ல. ஆனா இங்க அந்த ஒரு அலை போல அந்த கூட்டம் ஒட்டுமொத்தமா சாயிறாங்க. அப்ப அந்த ஒட்டுமொத்தமா சாயிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ஏன்னா நம்மளோட எல்லாரோட கவனங்களும் திரு விஜய் என்ன பேசுறாரு, அவரோட முகத்தை மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு இடத்துல கவனம் செதறுது. அது என்ன செதறுது அப்படின்னா, செருப்பை தூக்கி எரிஞ்ச உடனே விஜய் ரசிகர்கள் தன்னோட தலைவரை எரியும் பட்சத்துல அந்த இடத்துல கோவப்படுறாங்க, ஆத்திரப்படுறாங்க, கெட்ட வார்த்தைகள்ல திட்டுறாங்க. அதோட வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே சமூக வலைதளங்கள்ல கிடக்குது. அப்ப அந்த எங்க இருந்து அந்த செருப்பு வந்துச்சோ